வைரலகுரி கலையரசன் 10 வயதிலிருந்தே குறி சொல்லி வருவதாகவும், குழந்தை வரம், திருமண வரன் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு சொல்வதாகவும் அவரது ஊர்க்கார பெண்மணி ஒருவர் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர். கலையரசன் சின்ன பையன் 5 வயசுலேருந்து இங்கே தான் படித்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து வந்தியான். அவங்க அப்பா அம்மா வேறு பக்கம் இருந்தாங்க. அனாதை ஹாஸ்டலில் கொண்டு வந்து அவனை விட்டுட்டு போயிருந்தாங்க. அவன் இங்கனுக்குள்ளதே இருப்பான். நாங்கள் அங்கே பக்கத்தில் டீ கடை வச்சுருக்கோம். கடையிலே தான் நின்றுருப்பான். நாங்கள் தான் கூப்பிட்டு வடை காப்பி கொடுப்போம். இங்கேயே தான் இருந்து வளர்ந்தியான். ஒரு 10 வயசு 12 வயசுங்கும்போது அவனுக்கு சாமி மேலே ஒரு பக்தி வந்துருச்சு. அவனாக வருவான், சாமி கும்பிடுவான், போவான். அப்புறம் அவனுக்கு நல்லா அருள் இந்த திருவிழா சந்தன மாரியம்மன் கோயில் கும்பிடும்போது தீச்சட்டி எடுத்து வருவான், காவடி எடுத்து வருவான். ஹாஸ்டலுக்கே தெரியாமையே அவனாக தீச்சட்டி எடுத்துகிட்டு ஓடி போயிடுவான், வைவாங்கன்னு சொல்லிட்டு. சந்தன மாரியம்மன் வருஷம் வெளியில் இருந்தாலும் கூட திருவிழாவுக்கு இங்கே வந்துடுவான். அவன் வந்தால் தான் திருவிழாவே நல்லாயிருக்கும். ஆளுகளுக்கு நல்லா குறி சொல்லுவான். குறி சொன்னால் அவன் சொல்கிறது கரெக்டாக பழிக்கும். என்ன சொன்னாலும் பழிக்கும். இப்போ குழந்தை இல்லைன்னு சொல்லி வர்றாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே குழந்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு விபூதி கொடுப்பாப்புல. அதே மாதிரியே நடக்கும். ஒரு கல்யாணம் ஆக லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ நாளுக்குள்ளே நடந்துடும் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக நடக்கும். இப்போ போன வருஷம் திருவிழாவுக்கு கூட ஒரு பிள்ளைக்கு குழந்த இல்லை சொன்னாப்புல, குழந்த பிறந்துருச்சு. அதே மாதிரி ஒரு பிள்ளை கல்யாணத்துக்கு லேட்டாக இருந்துச்சு, அதுக்கு கேட்டாங்க. அடுத்த வருஷம் திருவிழாவுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிரும்னு சொன்னாப்புல, அதுவும் நடந்துருச்சு. இப்போ அவங்களே நேற்று பேட்டி கொடுத்தாங்க, என் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பேட்டி கொடுத்தாங்க. அவன் சொல்கிறது எல்லாமே நல்ல முறையாக நடக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த பையன்தான். அவன் இந்த கலை நிகழ்ச்சியில் நல்ல ஒரு வரப்பான பையன். கலை நிகழ்ச்சி நடத்துவான். இந்த கரகாட்டம் ஆடுவாப்புல, ஒயிலாட்டம், நிறைய டாக்டர் பட்டம்லாம் நிறையா வாங்கியிருக்காப்புல. அந்த பையன்கிட்ட ஏகப்பட்ட திறமைகள் இருக்குது. யூடியூப் சேனல்லையே அந்த பையனும் அவன் பொண்டாட்டியுமே நிறைய டான்ஸ் எல்லாம் ஆடியிருக்காங்க. நிறையா சேனல் அதுகளும் நடிக்கிறது எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் சின்ன வயசுலேயே அவனுக்கு அவங்க கல்யாணம் முடிச்சு வச்சிட்டாங்க. 19 வயசுலேயே கல்யாணம் முடிச்சு வச்சிட்டாங்க. அவங்க அம்மா அப்பா இருந்தே முடிச்சு வச்சிட்டாங்க. முடிச்சு வச்சு இப்போ அவனுக்கு 3 குழந்தைங்க இருக்குது. 2 பொண்ணு, 1 பையன் இருக்குது. இப்போ இந்த பையன் கோயிலில் போயிருக்கனால சின்ன வயசு பையன், அது எப்படி இவ்வளோ சீக்கிரமாக சாமியாக இருக்காப்புலன்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்கன்னா அவனுக்கு சிறு வயசுலேருந்தே சாமி பக்தி நிறையா இருக்குது. அதனால் இப்போ அந்த பையன் அந்த குடும்பத்தில் இருக்க விட மாட்டேங்குதுன்றாப்புல. ஏன்னா எங்கிட்ட ஓப்பனை சொல்லுவாப்புல, எதாக இருந்தாலும் குடும்பத்தில் இருக்க விட மாட்டேங்குது, நான் கோயிலில் தான் இருக்கணும்னு சொல்லுது, என் குடும்பத்தில் ஏகப்பட்ட கஷ்டங்கள் வந்துருச்சு, நான் சம்பாரித்ததெல்லாம் வெளியில் போயிடுச்சு, எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த பையன் சங்கடப்படுறாப்புல. அதனால் இப்போ கொஞ்சம் போய் கோயில்களில் தான் இருக்கணும்னு அந்த பையனுக்கு தோணுதியா. அதனால் குடும்பத்தை விட்டுட்டே போய் இருக்காங்க. இருந்தாலும் அப்பப்போ போய் குடும்பத்தை பார்த்துக்கிறாப்புல, குடும்பத்தையும் போய் பார்த்துக்கிறாப்புல. இப்போ அவங்க வீட்டுக்கார பிள்ளைய பேட்டி கொடுத்துச்சுல, பிள்ளைகளும் பார்த்துக்கிறாப்புல. எங்கள் குடும்பத்தை விட்டுட்டு அவர் பிரியலை, அப்பப்போ பிள்ளை ஊட்டியிலும் பார்த்துக்குருவார் அப்படின்னு சொல்லுது அந்த பிள்ளையவும். நல்ல பையன், எந்த ஒரு பொய் இதெல்லாம் சொல்ல மாட்டேன், சுத்தமான பையன். சின்ன வயசு பையன்தான். பாவம், ஆளாளுக்கு அவனை மிரட்டுற மாதிரி தெரியுது. ஆனால் அவன்கிட்ட எந்த ஒரு கெட்ட பழக்கமோ, ஒரு பொய் சொல்கிறதோ, பணம் வாங்கிக்கிட்டு குறி சொல்கிறதோ அதெல்லாம் இல்லை. இப்போ நம்ம போய் உட்காந்து குறி கேட்டோம்னாலும் காணிக்கையே கேட்க மாட்டாப்புல. நம்மளா உட்காந்து குறி கேட்டோம்னா அவங்க குடும்பத்தில் நடக்க போகிறத சொல்லுவாப்புல, அதை கேட்டு வருவாங்க. இப்போ நேற்று கூட கோயிலுக்கு வந்தாங்க, நிறையா போய் குறி கேட்டாங்க. எல்லாம் பேட்டி எடுத்திருக்காங்க. யாருமே 1 ரூபா கூட காணிக்கைன்னு வைக்கலை. பிரியாதே அதெல்லாம் சொல்லுவாப்புல. இல்லை இப்போ சில பேர் கோயிலில் அந்த பையன் இருந்துக்கிட்டு அகோரி, அதனால் இந்த பையனுக்கு அந்த இதெல்லாம் தகுதி இல்லை, வேணும்னு போய் சொல்கிறாப்புல அப்படின்னு சொல்லி இப்போ சில பேர் பேசுனாங்க இல்லையா, அதை வச்சு சொல்கிறேன். இல்லையா, அதெல்லாம் இல்லைப்பா, நேர்மையாக இருக்கேன், உள்ளதை உள்ளபடி பேசுகிறேன். அப்போ ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்ததுனால சொல்கிறோம். சாமி மேலே அவனுக்கு அவ்வளோ ஒரு பக்தி இருக்கும். திருவிழாவுக்கு எல்லா ஊர் ஆளுகள் வருவாங்கய்யா. இவன் குழந்தை பாக்கியம் வேணும்னா ஒரு குறி சொல்கிறாப்புலையில் அது நடந்துருச்சுன்னா அவங்க திருவிழாவுக்கு தீச்சட்டி எடுக்கிறதோ, காவடி எடுக்கிறதோ, பொங்கல் வைக்கிறது, கடா வெட்டுறது இதெல்லாம் செஞ்சுட்டு போவாங்க. ஆனால் யார் யாருக்கு சொல்கிறாப்புலன்னு நமக்கு தெரியாது. அந்த டயத்தில் கூட்டம் கூட குறையாக இருக்கும். எந்த ஊர் ஆளுங்க வர்றாங்க போகிறாங்கங்கிறதே தெரியாது நம்மளுக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.